பிரைஸ் லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒருவேளை நீங்கள் ஒரு அற்புதத்துக்காக காத்து கொண்டு இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்குமா, நடக்கணும் என்று சொல்லி தேவனிடத்தில் அனுதினமும் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். எங்களுடைய ஊழியத்தில் ஒரு சகோதரன் இருந்தார். அவர் ஒரு ஹிந்து மனிதன். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் ராஜஸ்தானில் போர் வெல் அடிக்கும் தொழிலை செய்து வந்தார். அங்கே ஒரு விபத்தில் சிக்கிக்கொண்டு அவருடைய இடுப்பெலும்பு, கால், மற்ற இடங்களிலே அடிபட்டு மிகுந்த வேதனைப்பட்டார். கோயம்புத்தூரில் கங்கா ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட 7 சர்ஜரி செய்தும் அவரால் நடக்க முடியாமல் போனது. நம்முடைய கை, இந்த கையை அவருடைய இடுப்புக்குள்ளே போட்டு எடுக்கலாம், அவ்வளவு கேப் இருந்துச்சு. ஒரு முறை அவர் இனி செலவு செய்ய பணம் இல்லை, குடும்பத்தோடு தற்கொலை பண்ணிக்கலான்னு முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய ஊழியத்தை சார்ந்த யாரோ ஒரு சகோதரன், நம்முடைய ஜெபம் தாராபுரத்தில் நடக்குது போ என்று சொல்லியிருந்தார். அந்த இடத்துக்கு வந்திருந்தார். அந்த சகோதரன் தூக்கி கொண்டு வந்தார்கள், கைத்தடியோடு வந்தார். அவர் வந்து சொன்னா, எல்லாத்தையும் இழந்துட்டேன், இனி என்கிட்ட ஒன்றுமே இல்லை, எல்லா சொத்துக்களையும் இழந்துட்டேன், என்னுடைய பார்ட்னர்ஸ் எல்லாம் ஏமாத்திட்டாங்க, என்னால் நடக்கக்கூட முடியல, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் இப்போ யூரின் கூட பெட்லேயே போகிற நிலைமைக்கு வந்துடுச்சின்னு அழுதான். அவர் தடியோடு ஊனி வந்தார். போகும் பொழுது தடியை வீசிவிட்டு நடந்து சென்றார். அடுத்து அவர்களுடைய வீட்டில் போய் ஜெபத்தை நடத்தும் பொழுது அந்த வீட்டில் இருந்த கிட்டத்தட்ட 12 பேர் ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்டு அவர்கள் வீடுகளில் இருந்த எல்லா தேவையில்லாத படங்கள், சொரூபங்கள் எல்லாவற்றையும் ஒரே நாளில் அகற்றிவிட்டார். ஒரு நாளுன்னு சொல்றதை விட கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துல தேவன் தந்த அற்புதத்தின் மகத்துவம் அவர்களுக்குள்ள ஒரு பெரிய உணர்வை ஏற்படுத்தி இருந்துச்சு. அவருக்கு கிட்னியிலே அடிபட்டு இருந்துச்சு. ஆனா தேவன் அதை குணமாக்கினார். என் அருமை சகோதரனே, வேதம் சொல்லுது, ஏசாயா 54 அதிகாரம் 7வது வசனம், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் முறுக்கமான இரக்கங்களான் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று. இன்னைக்கும் தேவன் இந்த அற்புதத்தை உங்களுக்கும் செய்ய வல்லவராயிருக்கார். விசுவாசத்தோட காத்திருங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகளை தினமும் பெற்றுக்கொள்ள ஒன்காடை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அற்புதம் பெற வேண்டி சோர்ந்து போனவர்களுக்கு இந்த வார்த்தை பலனாக இருக்கும். நான் மறுபடியுமாய் நாளை உங்களை சந்திக்கிறேன். God bless you. God bless you.